எந்த போட்டித் தேர்வுகளிலும் தமிழக மாணவர்களை வெற்றி பெற வைப்பதற்காகவே நான் முதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் இந்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் UPSC தேர்வில் வென்றவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கல்விதான் நமக்கு ஆயுதம் என்றும் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் கல்வியை விட்டுவிடக் கூடாது என்றும் தெரிவித்தார். வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் அந்த வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் வளரணும். எப்படிப்பட்ட போட்டி தேர்வாக இருந்தாலும் அதை கிராக் பண்ணுற அளவுக்கு நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி கிடைக்கணும். அதையே நம்ம அரசு செய்யணும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். தங்களுடைய லட்சியங்களை அடையணும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், வளர்ந்து வரணும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன்னு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்தை நான் முதல்வன் என்கிற அந்த அடிப்படையில் தான் இதை உருவாக்கி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் ஆற்று மணல் கடத்தும் கும்பலிடம் பேரம் பேசிய உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி வடக்கு மண்டல IG உத்தரவிட்டார். உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆற்றில் மணல் கடத்தப்படுவதை கண்டுகொள்ளாமல் இருக்க காவல் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் பேரம் பேசும் ஆடியோ வெளியாகியிருந்தது. நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் ஓட்டுறானா, எப்பவுமே ஒரு நாள் ஓட்டுறானா மினிமம் 5 ரூபாய். சரியா? அதே 3 வண்டின்னு சொல்றதுனா நம்ப கூடாது, அதிகமா தான் ஓட்டுவான். சரியா? எப்பயுமே அவன்கிட்ட பேரம் பேசி 5 ரூபாய் DSPக்கு 1 ரூபாய் வந்து உங்களுக்கு. சரியா? அவன்கிட்ட பேசிட்டு வாங்க. இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் உண்மை நிரூபணமானதால் பிரதீப்பை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க் உத்தரவிட்டார். மேலும் அவர் மீது IG விசாரணைக்கும் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சேலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பிரிவில் எலிகள் அட்டகாசம் செய்யும் காணொளி வெளியாகியுள்ளது. பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணிகள் இருக்கும் பிரிவில் உணவுப் பொருட்களுக்காக எலிகள் வந்து செல்வது அங்கிருப்பவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஜெயலட்சுமி விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீடுதோறும் இணைய சேவை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தகவல் தொழில்நுட்பத்துறை திட்டமிட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்ட துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாட்டில் உள்ள 4700 கிராம பஞ்சாயத்துகளில் இணைய சேவை கோரி விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக தெரிவித்தார். அதன்படி தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் கேபிள் TV சேவை வழங்குவது போல் இணைய சேவையையும் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறிய அவர், வீடுதோறும் 100 Mbps வேகத்தில் 200 ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய இருந்த மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார். இதனால் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி விலகுகிறாரா என்ற கேள்வி வலுத்துள்ளது. சட்டப்பேரவையில் உயிரி மருத்துவ கழிவுகளை கூட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கும் மசோதா அமைச்சர் செந்தில் பாலாஜியால் தாக்கல் செய்யப்படவிருந்தது. எனினும் அவருக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அந்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் சட்டப்பேரவையில் நடந்த இந்த நிகழ்வு பேசுபொருளாகியுள்ளது. பண மோசடி வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என கேள்வி எழுப்பியிருந்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக திங்கட்கிழமைக்குள் பதில் அளிக்க செந்தில் பாலாஜிக்கு கெடு விதித்தது. விபச்சார தொழில் குற்றவாளிகள், மணல் கடத்தல் குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள். முன்னாள் சட்டமன்ற மற்றும் சட்ட மேலவை உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும்.
தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாய் என்பது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது. மீதம் 25,000 ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேபாளில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் தங்கம் வென்று ஊர் திரும்பிய தமிழ்நாட்டு வீரர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோ நேபாள் சிலம்ப போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மாம்பாக்கம், மொரப்பாக்கம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 12 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். கடந்த 18ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த தங்கத்தையும் வென்ற 12 பேரும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பெருமை தேடி வந்துள்ளனர். சேலம் காடையாம்பட்டி அருகே பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்த 4 குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு வெடித்ததில் உயிரிழந்த செல்வராஜ், லோகேஷ், சிறுவர்கள் தமிழ்ச்செல்வன், கார்த்தி ஆகியோர் குடும்பத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே அதிவிரைவு ரயில்கள் செல்லும் தண்டவாளங்களில் போல்ட்டுகள் கழற்றப்பட்ட விவகாரம் குறித்து 100 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி ஈஸ்வரா தலைமையில் உயர்மட்ட ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என சந்தேகம் எழுந்த நிலையில் ரயில் நிலையம் மற்றும் அருகில் உள்ள வீடுகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளை வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இளம் தலைமுறையினரின் கல்வி மற்றும் திறன்களை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் ஆண்டுதோறும் கலை திருவிழா நடத்த 2 லட்சம் ரூபாயும், விளையாட்டு வசதிகளை மேம்படுத்த 1.5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் என்றும், முன்னாள் மாணவர் சங்கங்கள் ஏற்படுத்த 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்புகள் உயர்கல்வித்துறையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறுவனங்களின் CSR நிதி எனப்படும் சமூக பொறுப்பு நிதியை ஆட்சியர் வாயிலாக செலவிட அமைச்சர் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் ராஜா, தொழில் நிறுவனங்கள் CSR நிதியில் நிறுவனத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெரும்பாலும் பள்ளிகள், மருத்துவமனைகளுக்கு CSR நிதியை நிறுவனங்கள் நேரடியாக கொடுப்பதாக தெரிவித்த அமைச்சர், மக்கள் பிரதிநிதிகளுக்கு CSR நிதி போய் சேர்ந்தால் மக்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என தெரிவித்தார். மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி நவீன தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கலை திட்டம், பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் 7 கோடி ரூபாய் செலவில் மாற்றியமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், தொழிற்பயிற்சி நிலைய ஆய்வகங்கள் வழியாக 400 அரசு பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளில் பயிலும் 12,000 மாணவர்களுக்கு 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன் பயிற்சி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 3 பேருக்கு சென்னைக்குள் நுழைய மாநகர காவல்துறை தடை விதித்திருக்கிறது. அதன்படி A+ ரவுடிகளான தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராக்கெட் ராஜா, தாம்பரத்தை அடுத்த நெடுங்குன்றத்தைச் சேர்ந்த சூர்யா, நடுவீரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த லெனின் ஆகியோருக்கு அடுத்த ஓராண்டுக்கு சென்னை நகரத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 3 பேர் மீதும் கொலை முயற்சி, ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 25 ஆண்டுகளில் முதல் முறையாக ரவுடிகள் மீது சென்னை காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி விமான நிலையத்தில் இலங்கையில் இருந்து வந்த விமான பயணியிடம் இருந்து 10 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 9.9 கிலோ எடையிலான கஞ்சாவை உடைமையில் மறைத்து வைத்து கடத்தி வந்த நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அவை பறிமுதல் செய்யப்பட்டன.
அதோடு அந்த நபரை கைது செய்த அதிகாரிகள் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் குற்றச் செயல்கள் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த 10 மாதங்களில் பல்வேறு ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாகவும் இதன் விளைவாக சென்னையில் குற்றச் செயல்கள் பெருமளவு குறைந்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 4300 ரவுடிகள் மற்றும் 476 ரவுடி குழுக்கள் கண்காணிக்கப்பட்டு 39 குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 32 A+ வகை குற்றவாளிகள் உட்பட 1064 ரவுடிகள் கைது செய்யப்பட்டு 417 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக இருந்த 35 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பெண் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க SV சேகருக்கு 4 வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி சமூக வலைதளத்தில் கொச்சையான முறையில் பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் SV சேகருக்கு 1 மாத சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் உயர்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் SV சேகர் மேல்முறையீடு செய்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் NK சிங் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பெண் பத்திரிகையாளரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்பதாக SV சேகர் கூறியதையும் ஏற்பதாகவும் அதற்காக அவருக்கு 4 வார காலம் அவகாசம் வழங்குவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்த உச்சநீதிமன்றம் சிறையில் சரணடைய SV சேகருக்கு வழங்கப்பட்ட விலக்கை நீட்டிப்பதாக தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி நாகை வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கடலில் குளித்தும் ராட்டினங்களில் விளையாடியும் சிறுவர்கள் ஆனந்தமாக விடுமுறையை கொண்டாடினர். பக்தர்கள் பேராலயத்தில் பிரார்த்தனை செய்து காணிக்கைகள் செலுத்தினர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தினர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ளதாக அம்மாநில ஆளுநர் கவின் நியூசம் அறிவித்துள்ளார். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $4.1 டிரில்லியன் எட்டியுள்ளதாகவும் இது மக்கள் நலன் மற்றும் நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளித்ததால் சாத்தியமானதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் ட்ரம்ப் அரசின் சுங்கவரி அதிகரிப்புகள் காரணமாக இந்த வளர்ச்சி அபாயத்தில் உள்ளதாகவும் மாநில பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் நியூசம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் 2026 ஜனவரியில் இந்தியா கலிபோர்னியாவை முந்திச் செல்லலாம் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த ஈரான் முன்வந்துள்ளது. ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள தங்களது தூதரகங்களை இரு நாடுகளிடையேயான புரிதலை அதிகமாக்க பயன்படுத்த தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். இதனிடையே சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் இந்திய மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடு தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இரு நாடுகளிடையேயான பதற்றத்தை தணிக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது.